மழையில நனைஞ்சு ஒன்றும் முடியல அவங்கனால முடியல. அவங்களும் போய் சாக்கில் படுத்துக்கிட்டாங்க. இந்த மலையில வந்து பார்த்தீங்கன்னா மலையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒன்றும் முடியல. ஏன்னா குளிருதுல ரொம்ப மலையில நனைஞ்சு அவங்க ஒரு பக்கம் நிற்பாங்க. மழை எப்படி இருந்தாலும் பேஞ்சிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து பாருங்க தண்ணி எப்படி போடுறாங்க. அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. மீனு விளாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. எங்கள் ஊரில் மழை பெய்யுது, உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் லைவ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி சாரி தம்பி வந்து கல்லை வச்சு வர வெள்ளத்தை காற்றாட்டு வெள்ளத்தை வந்து தடுத்துருக்கு. அப்படி அதுவும் பாருங்க 6 கல்லை வச்சு தடுத்துருக்கு. அப்படி ஓ மை காட். இப்போ 7வது ஒரு கல் வைக்க போகிற. அப்படி அதை வச்சு வெள்ளம் தடுக்க முடியலை. ஒன்றும் கல்லை கடந்து போய்கிட்டு இருக்கு. ஏன் தம்பி ஏய் இங்கே பாரு, நல்லா இருக்கிற தரையை பிச்சு நல்லா இருக்கிற நாங்களே கொஞ்சம் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த தளத்தை போட்டு வச்சுருக்கோம். அது வண்டி நிப்பாட்டி மெக்கானிக் ஷாப்பு. இங்கே வண்டி நிப்பாட்டி மண்ணெல்லாம் அப்படியே தரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. தம்பி அதில் இருக்கிற கல்லை பேத்து கொண்டு போய் அணை கட்டுறா. அப்படி முடியலடா டேய். நம்ம இதில் சரியா தெரிய மாட்டேங்குதுடா. அதை பாருங்க, அந்த கேட்டுக்கிட்ட இருக்கிற கம்பத்தில் தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்களேன். செம்ம நிறைய தண்ணி வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டேயும் தண்ணி இருக்கும், வரும். ஆனால் தெரியுதா என்னன்னு தெரில. இதோ ஊற்றுது பாருங்கள், தெரியுது பாருங்கள். இது மாதிரி தான் வரும். எங்கெல்லாம் தண்ணியெல்லாம் வந்துக்கலாம். டேய் என்ன அணை கட்டுறத நிப்பாட்டல. மழை இன்னும் விடாம பேஞ்சிட்டே இருக்கு. அணையோட டைரக்ஷனை மாற்றி விட்டு தம்பி அங்கிட்டு போகிற மாதிரி பண்ணி விட்டா. அப்படியாம்மா சொல்கிறா. அப்படி ஆனால் அதில் என்ன டைரக்ஷன் பண்ணான்னு எனக்கே தெரில. ஓ கல்லை மாற்றி விட்டு வச்சுருக்கியா? ஓகே ஓகே ஓகே. 8 பேர் இருந்தாங்க, இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓ நான் லைக் பண்ண முடியாதா? ஓகே ஓகே. உங்கள் ஏரியாவில் மழை பெய்யுதா என்னன்னு தெரில. நாங்கள் வந்து என்னென்னா எங்கள் ஏரியாவில் செம்ம மழை. மை காட். இப்படி இடியெல்லாம் இடிச்சா நான் லைவ் கட் பண்ணிட்டு ஓடுவேன். ஏன்னா இடி இடிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வானம் தெரியுதா, ஸ்கை தெரியுதா பாருங்கள். அங்கே பாருங்கள் மின்னல் வெட்டுறது தெரியுதா? லைட்டாக மின்னல் வெட்டுவாப்பில். ஸோ நீங்களும் மழை பெய்கிற டைம், இடி இருக்கிற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவி, வாஷிங் மிஷின், அப்புறம் வந்து வீட்டில் ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி திங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சார்ஜர்லாம் போடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் வேறு வீட்டில் வேறு சார்ஜ் போட்டு வந்திருக்கான். நம்ம அறிவே இல்லை கொஞ்சம் கூட. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, டேட்டாவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த இடி மின்னல் டைம்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சேஃப்டியாக இருங்க. நல்ல டைமில் பார்த்து இருந்துக்கோங்க. அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காக சொன்னேன். பாருங்கள் மின்னல் வெட்டுது, லைட்டாக மின்னல் அங்கங்கே அப்படியே லைட்டாக. அப்படியே எங்கள் இதில் மழை பேஞ்சிட்டே இருக்காப்புல. அப்பல இருந்து ஒரே குஷி தான் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம். 8 பேர் வந்திருக்கீங்க, தேங்க்யூ. நம்ம லைவை பாருங்கள், மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:48. ஏன்னா தம்பி ஏன் டைம் கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னா அவங்க அம்மாவை போய் கூட்டிகிட்டு வரணும். ஸோ அவங்களே அதனால் டைம் கேட்டுகிட்டே இருக்கா. அப்படி அவங்க அம்மா அங்கிட்ட வந்து வேலையிலேருந்து வருவாங்க, பஸ் விட்டு இறங்கி வருவாங்க. ஸோ அவங்கள போய் வந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும். மலையில் அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாசம் அந்த பையனுக்கு. ஸோ போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, சேஃப்டியாக கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக டைம் கேட்டுகிட்டே இருக்கா. அப்படி அந்த டைமுக்கு தான் போவா அப்படி தம்பி. அதனால் வேறு ஒன்றும் இல்லை. மழை கொஞ்சம் லைட்டாக கம்மியாயிடுச்சு. மற்றபடி வந்து மழை கொஞ்சம்